அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். இன்றைய தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. அதாவது தசரத மன்னருக்கு நீண்ட காலமாகவே பிள்ளைகள் இல்லை. அப்போ அவர் குறையா இருந்தது. அப்போ வசிஷ்டர்கிட்ட போகிறாரு. வசிஷ்டர் சொல்கிறாரு, புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுங்க, உங்களுக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கும்னு சொல்ல தசரதரும் பண்ணுறாரு. அப்போ அவங்க நாலு புதல்வர்கள் பிறக்கிறாங்க. ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருவன் பிறக்கிறாங்க. இவங்க 4 பேருமே 5 வயசு எட்டினதுக்கப்புறம் அவங்கள குருகுலத்துக்கு அனுப்புகிறாரு. எதுக்கு? வேதங்கள், கல்வி, எல்லா வித்தைகளும் கற்றுக்கணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. தந்தை சொல்ல கேட்டு 4 பேருமே போகிறாங்க. போய் குருகுலத்தில் எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. ஒரு நாள் விஸ்வாமித்திரர் வராரு. தசரதர்கிட்ட நான் அப்படி ஒரு யாகம் பண்ண போகிறேன், எனக்கு அதுக்கு பல இடையூறுகள் இருக்குது, அதிலேருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு ராமர் வேணும், அனுப்பி வைங்கன்னு சொல்ல முதல்ல மறுக்கிறாரு. பின்பு தசரதர் அனுப்பி வைக்கிறாரு. ராமர் கூட லக்ஷ்மணனும் போகிறாங்க. தந்தை சொல்லை கேட்டு ராமரும் அந்த யாகத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு விஸ்வாமித்திரரோட செல்கிறாங்க. ஒரு நாள் தசரதர் இந்த மன்னர் பதவியிலேருந்து திறந்துட்டு காட்டு வாழ்க்கை வாழலாம், ராமர் பதவி ஆளணும், அவருக்கு பட்டாபிஷேகம் செய்யணும்னு நினச்சி முடிவெடுத்துட்டாரு. தன்னோட கருத்தை யாரும் மீற மாட்டாங்கன்னு அவர் நம்பினார். அப்படியாக இருக்க ராமர் வரையில் தசரதர் சொல்கிறாரு, நீ தான் ராம நாடாள வேண்டும் அப்படின்னு சொல்கிறப்ப ராமர் சொல்கிறார், தம்பி நீங்கள் இருக்க தந்தை நீங்கள் இருக்க நான் எப்படி அரியணையில் ஏற முடியும்னு சொல்லி மறுக்கிறார். பின்பு தந்தை சொல்ல அவர் கேட்டுக்கிட்டாரு. இப்படி நடந்துட்டு இருக்கப்ப கோசலை தசரதர் மன்னர்கிட்ட 2 வரங்கள் வாங்கியிருக்காங்க. அதை ராமர்கிட்ட சொல்கிறாங்க. ஒன்று தம்பி பரதன் நாடாளனும், மற்றொன்று நீ கானகம் செல்ல வேண்டும். இது நடக்கலைன்னா தந்தை சத்தியத்துக்கு மீறினவராயிருவாருன்னு சொல்ல ராமர் சொல்கிறாரு, தந்தை சொன்னால் என்ன, தாங்கள் சொன்னால் என்ன, நான் கேட்காத பிள்ளையா, இப்படி சொல்கிறதான் வருத்தம், நான் கானகம் செல்வதில் வருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அதை அங்கீகரிச்சுக்கிறாங்க. அப்போ ராமரோட முகம் எப்படி இருந்ததுன்னா, அப்போ தான் பூத்த ஒரு செந்தாமரை பூ போல் ஒரு பொலிவோடு இருந்ததான். அவர் என்ன சொன்னால் அது உடனே அவர் ஏற்றுக்கிட்டார். இதுக்கு மேலே ஒரு உதாரணம் வேணும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறதுக்கு. ஆனாலும் இன்னொன்று என்னென்னா பரதன் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அண்ணனை பார்க்க காட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் அண்ணனை பார்த்து, அண்ணா நீங்கள் தான் நாடாள வேண்டும், நீங்கள் தான் மூத்தவர் அப்படின்னு சொல்ல கேட்க அதை ராமர் மறுக்கிறார். இல்லை நீ தான் ஆளணுங்கிறதுக்கு மறுக்கிறாரு. அது எப்படி கவிஞர் பாட்டில் சொல்கிறாங்கன்னா, எந்த ஏவ ஆண்டு ஏழோடு ஏழென வந்த காலம் நான் வனத்துள் வைக நீ தந்த பாரகம் தன்னை மெய்மையால் அந்த நாளெல்லாம் ஆள் எண்ணானையால். அதாவது இப்போ நீ என்னை அரசன்னு சொல்லிட்ட, அதனால் நான் சொல்கிறேன், நான் வர வரைக்கும் நீ தான் நாட்டை ஆளணும். இது என்னோட முடிவில் எந்த ஏவ, அதாவது தந்தை சொல்ல நான் கேட்ட இது. அதனால் தந்தையோட ஆசை கட்டளை என்னென்னா, நீ நாடாளணும், நான் காட்டுக்கு செல்லணும். அதனால ஏன்னா அவர் தந்தைக்கு கட்டுப்பட்ட பிள்ளை அல்லவா, அது அவர் தந்தை சொல்ல கேட்டு இந்த முடிவை எடுக்கிறாரு. பரதரும் அதை ஏற்றுக்கிறாங்க. இதுவே தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. இப்படியாக ஒரு புறம் இருக்க, இந்த பக்கம் ராவணனோட பார்த்தீங்கன்னா, அனுமன் இலங்கையை அழிக்க வர்றப்ப ராவணன் அவனோட பையன் அக்ஷயகுமார் அனுப்புகிறாரு. அப்போ அனுமன் அவரை கொண்டுறாரு. இருந்தாலும் ராவணன் கண் கலங்குறது. அதுக்கப்புறம் ராமர் படையெடுத்து வர்றப்பவும் அவர் அடுத்தடுத்து தன்னோட புதல்வர்களை அனுப்பப்ப ராமர் எல்லாரையுமே அழிச்சிட்றாரு. இப்படியாக எல்லா பிள்ளைகளும் இழந்துட்டு ராவணன் வருத்தத்தில் இருக்கப்ப இந்திரஜித் வராரு. அவர் தந்தையை இப்படி எல்லாரையும் இழந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வாழ்க்கைனா என்ன இருக்குது அப்படின்னு கேட்க இந்திரஜித் அப்புறம் சொல்கிறார், நான் போகிறேன் தந்தை அப்படின்னு சொல்லி இந்திரஜித் போகிறாரு. போய் அவர் லக்ஷ்மணனோட போர் புரியறப்ப அவரோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு ராவணன்ட்ட சொல்கிறாரு, தந்தையே நம்ம இந்த போர் பண்ண வேணாம், சீதாதேவியை விட்டுடுங்க, அவங்க போர் தொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவர் ராவணன் மறுக்கிறார். நான் யாரை நம்பியும் இல்லை, நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தந்தையே வேண்டாம், ராமரோட பேர் காலகாலத்துக்கு இருக்கும், நம்ம சீதையை விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறப்ப ராவணன் சொல்கிறாரு, அவர் காலம் இருக்க வரைக்கும், அவர் பேர் இருக்க வரைக்கும் என்னோட பேரும் இருக்கும் அப்படின்னு ராவணன் சொல்கிறாரு. அப்போ இந்திரஜித் நினைக்கிறாரு, நம்மளோட தந்தையை மாற்ற முடியாது, அவரோட எண்ணம் சரியில்லைன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதனால் தந்தை கிட்ட சொல்கிறாரு, தந்தை நானே போகிறேன், நான் போய் போர் புரிகிறேன், அந்த போரில் நான் இறந்துட்டேன்னா நீங்கள் அப்போயாச்சும் சீதாதேவியை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஜித் போறாரு. அங்க போய் லக்ஷ்மணனோட போர் புரிய அவரோட தலை துண்டா போய் அவரும் இறந்துடுறாரு. அதாவது அப்பவும் ராவணன் மாறல, தன்னோட மகன் இந்திரஜித்தை கொண்டுட்டாங்க, எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதாவது ஒரு தந்தை மகன் இவங்களோட பாசத்துல உங்களை எது நெகிழ வைக்குது? 2 விதமான ஒரு இருக்கு. இதுவே தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. நன்றி.